சங்கராச்சாரியரோட விவேக சூடாமணி. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். இன்னைக்கு மூணாவது ஸ்லோகம். துர்லபம் இது முடிச்சாச்சுல, நேத்துக்கு இது இன்னைக்கு நாலாவது. லப்துவா கதஞ்சித் நரஜன்ம துர்லபம் தத்ராபி பும்ஸ்த்வம் ஸ்ருதிபார தர்சனம் யஸ்த்வாத்ம முக்தௌ ந யதேத மூடதீஹி சஹி ஆத்மஹா ஸ்வம் வினிஹந்தி அசத்கிரஹாத். இப்பவும் சங்கராச்சாரியர் இந்த மானிட பிறவி, மனித பிறவி, அப்புறமா இந்த ஆண்மை, அப்புறமா சாஸ்திரங்களை படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு கிடைச்சதை பத்தி அவரு இப்பவும் அதோட மகிமையை வலியுறுத்துறார். என்ன சொல்றாருன்னா, கதஞ்சித் நரஜன்ம துர்லபம் நரஜன்மம் லப்துவா, அதாவது இந்த யாராவது ஒரு ஆள், ஒருத்தர் அரிதான இந்த மானிட பிறவி பெற்ற பின், கதஞ்சித்ன ஒருத்தர் இந்த மானிட பிறவி பெற்ற பின், துர்லபம் அந்த மானிட பிறவி அப்படின்னா அரிதானது, அந்த அரிதான அந்த மானிட பிறவியை பெற்ற பின் ஒருத்தர் அது மட்டும் இல்ல, பும்ஸ்துவம் தத்ராபி, அதுக்கும் மேல பும்ஸ்துவம் அப்படின்னா என்ன? பும்ஸ்துவம்னா ஆண்மை. ஆண்மை அப்படின்னா இந்த நாம பண்றது சரி, ஒரு லட்சிய வாழ்க்கையை எடுத்து வாழறவங்க. அப்போ முதல்ல இந்த மானிட ஜென்மம் பெற்று, அப்புறமா இந்த லட்சிய வாழ்க்கை எடுத்து, அதுவும் இல்லாம லட்சிய வாழ்க்கை எடுத்து வாழறவங்க, அந்த மாதிரி இருந்து அப்புறமா ஸ்ருதிபார தர்சனம், அதாவது ஸ்ருதி அதாவது வேதங்கள் உபநிடதங்கள், இதுல கூறியிருக்கிறத ஸ்ருதி பார தர்சனம், அதுல சொல்லி இருக்கிறத புரிஞ்சுக்கிறவங்க, அப்படி அதவும் பண்ணி, அதாவது ஏற்கனவே மானிட பிறவின்றது ரொம்ப அரிது, அந்த அரிய மானிட பிறவி கிடைச்சு அதுலயும் ஆண்மை அந்த குணம் கிடைச்சு, அதுலயும் இந்த ஸ்ருதி பார தர்சனம், அதாவது இந்த வேதங்கள்ல கொடுத்திருக்கிறது, அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நாம அமிர்தமொழிகள் படிக்கிறோம், ஸ்ரீராமகிருஷ்ணன் அமிர்தமொழிகள், அந்த அமிர்தமொழிகள் அப்பப்போ வரும், எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு, எல்லாரும் சிரிச்சாங்க. அப்ப இந்த எல்லாரும் ஏன் சிரிக்கிறாங்க, ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏன் சிரிக்கிறார் அப்படின்ற அந்த உள் பொருள், அந்த அர்த்தம் நமக்கு புரியுதா? கிடையாது. நாம அதை அப்படியே படிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அதோட உள் பொருள் நமக்கு புரியுதா?
அப்போ அப்படி நமக்கு உள்பொருளும் புரிஞ்சுதுன்னா, அதாவது மானிட பிறவி அரிது, அதுலயும் அரிது இந்த ஒரு வாழ்க்கைன்னா சும்மா சாப்பிட்டு தூங்காம சும்மா வந்தோமா போனோமான்னு இருக்காம நாம வந்து ஒரு லட்சியத்துக்காக வாழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அந்த சிந்தனை, அதுவும் அரிது. அந்த அரிது சிந்தனை கிடைச்சாலும் இந்த மாதிரி ஸ்ருதி, இந்த வேதங்கள்ல இல்லைன்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கணும். பாரதர்ஷனம்னா அதோட பாரதர்ஷனம்னா அதை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே ரொம்ப அத்துப்படியா வேதங்கள்ல சொல்லி இருக்கிறத பத்தி அத்துப்படியா தப்பா இல்லாம ஒழுங்கா அதோட அர்த்தத்தை புரிகிறது, அதுதான் பாரதர்ஷனம். அப்படி பாரதர்ஷனம் பண்ணி, அதாவது அப்படி மொத்தமா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, மட்டும் இல்ல வேதங்கள்ல இந்த கர்மங்கள் செய்யணும்னு கூட சொல்லியிருக்கு, அந்த கர்மங்களையும் புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அது இல்லாம அதுல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதுவும் புரிஞ்சுக்கிட்டு, அப்ப வேதங்கள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதாவது தன்னுடைய உண்மையான சுரூபத்தை அடையிறது தான் வாழ்க்கையின் குறிக்கோள். உண்மையான சுரூபம் அப்படின்னா கடவுள் ஞானம், கடவுள் ஞானம் அடைகிறது தான் வாழ்க்கையின் குறிக்கோள். அதையும் புரிஞ்சுக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளோ எல்லாம் விஷயங்கள் புரியணும், அப்பதான் ஸ்ருதி பாரதர்ஷனம்னு சொல்ல முடியும். அதாவது ஸ்ருதி சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல சொல்லி இருக்கிறத ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நாம சொல்ல முடியும். அப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ இதுவும் அரிதானது, மானிட பிறவி அரிது, ஆண்மை அரிது, ஆனா இந்த சாஸ்திரங்கள்ல புரிஞ்சுக்கிறது அரிது. அது எந்த மொழியில இருக்கோ எப்படி இருக்கோ அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீங்க உட்காந்து விவேக சூடாமணி படிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு விவேக் சூடாமணி படிக்கணும்னு ஆசை வரும்? வராது. அப்ப அந்த விவேக் சூடாமணி படிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி இருக்கு, ஸ்ரேயான்சி பகு விக்னானி அப்படின்னா, அதாவது நல்ல வேலை பண்ணணும், நல்ல வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல தடங்கல்கள் வரும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி படிக்கணுமே அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்போ படிக்கணும்னு சொல்லும் போது மட்டும் நமக்கு விருப்பம் இருந்தா மட்டும் போராது, அந்த படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வேணும், அது ஒருத்தவங்க சொல்லி தர்றதுக்கும் ஒரு ஆள் வேணும். அப்படி சொல்லி தர்றதுக்கும் நமக்கு ஆள் கிடைச்சிருக்காங்க, படிக்கிறதுக்கும் நமக்கு விருப்பம் வந்திருக்கு, அதுக்கு உண்டான அந்த புத்தகம், அதுக்கு சொல்லி கொடுக்கிறவர் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படி இவ்வளோ பெரிய இவ்வளோ அரிதான விஷயங்கள் எல்லாம் ஒன்னா நடக்கும்போது இப்படி எல்லாமே ஒரு ஆளோட வாழ்க்கையில அமைந்தும் கூட யாரு யஹனா யாரு, தூ யாரு, தூ தூனா அப்படி இருந்தும் ஆத்ம முக்தோ தன்னுடைய முக்திக்காக, ஆத்ம முக்தோனா தன்னுடைய முக்திக்காக, தன்னுடைய முக்திக்காக. முக்தினா என்ன? துன்பமே இல்லாம இருக்கிற ஒரு நிலை தான் முக்தி. வாழ்க்கையில துன்பமே இல்லாம இருக்கிற ஒரு நிலை, அது பேர் தான் முக்தி. துன்பம் நமக்கு எப்படியெல்லாம் துன்பம் வரும்? துன்பம் 3 வகையில வரும். ஒண்ணு ஆதி ஆத்மிக, அதாவது நமக்கிட்ட இருந்தே வர துன்பம், நம்மளோட உடல் மனதுல இருந்து வர்ற துன்பம், உடலும் மனசுல இருந்து வர்ற துன்பம், அது ஆதி ஆத்மிக. அப்புறம் ஆதி பௌத்திக, மற்ற உயிரினங்கள்னால நமக்கு வர்ற துன்பம். அப்புறம் ஆதி தெய்வீக, அதாவது இந்த நம்ம கையில இல்லாம இந்த தெய்வ இதனால வர்ற துன்பம், சுனாமி, வெள்ளப்போக்கு, அப்படி அந்த மாதிரி பூமி குலுக்கம், இந்த மாதிரி வர்ற துன்பம். அப்ப இந்த 3 விதமா நமக்கு துன்பம் வரும். அந்த 3 துன்பங்கள்ல இருந்தும் நம்மளை காப்பாற்றணும், நம்ம வந்து விடுபடணும். ஆதி தெய்வீகம். அப்ப இந்த 3 வகையான துன்பத்துல இருந்து நம்மளை காப்பாற்றணும், நாம வந்து இந்த 3 விதமான துன்பத்துல இருந்து நாம வந்து விடுபடணும், அதுதான் குறிக்கோள். அந்த விடுபடணும் அப்படின்னு யாரு நினைக்கலையோ, நினைக்கிறது மட்டும் இல்ல, நான் யதேத, யார் அதுக்காக முயற்சி செய்யலையோ, அதாவது மானிட பிறவி அரிதான பிறவி வந்துருச்சு, அப்புறமா இந்த மாதிரி வாழ்க்கை, மனித வாழ்க்கைன்னா சும்மா சாப்பிட்டோம் குழந்தைய பெற்றுக்கிட்டோன்ற வாழ்க்கை கிடையாது, இதுக்கும் மேல ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நினைப்பு அந்த சிந்தனையும் வந்துருச்சு. அப்புறமா இந்த சாஸ்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி அடையிறதுன்றத வழியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாஸ்திரங்கள்ல தானே சொல்லியிருக்கு கடவுள் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அதுல கொடுத்துருக்கு.
அப்ப அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஆத்ம முக்தோனா எத்தேத்த, இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் தன்னோட முக்திக்காக கஷ்டப்படலைன்னா, தன்னோட முக்திக்காக பாடுபடலைன்னா, முயற்சி பண்ணலைன்னா, அப்போ மூடதீஹி, அந்த அந்த ஆள் எப்படி, அந்த அந்த ஆளை என்ன சொல்லலாம், மூடதீஹி. மூடதீ தீ அப்படின்னா, மூடதீ தீ அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். மூடதீ அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். முட்டாள்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆள் முட்டாளா இருந்து இவ்வளவும் கிடைத்த பிறகும் நான் வந்து முக்தி அடையணும், எனக்கு வந்து துன்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு யாரு முயற்சி செய்யவில்லையோ அவங்க யாரு, அவங்க வந்து முட்டாள். முட்டாள் அவங்க என்ன ஆத்மஹா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அது சமம். ஆத்மஹா அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இந்த இவ்வளோ விஷயம் கிடைச்சும் தன்னோட முக்திக்காக முயற்சி செய்யல அப்படின்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்வம் வினிஹந்தி அசத் கிரஹாத். எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி தற்கொலை பண்றாங்கன்னா, எது நிலையற்றதோ, எது உண்மை அல்லதோ, எது பொய்யோ அதை பிடிச்சுக்கிட்டு தற்கொலை பண்றாங்க. அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தற்கொலை பண்றாங்க. இப்போ நாம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அப்படியே விழுந்துடுறோம்னு வச்சுங்க, பக்கத்துல நிறைய விஷயம் இருக்கு பிடிச்சுக்கிறதுக்கு, ஒரு மரம் இருக்கு, ஏதோ இருக்கு, அதை பிடிச்சுக்காம நம்ம சும்மா காத்தல்ல கைய தடவுனோம்னா ஒன்னும் பண்ண முடியாது, கீழே வந்து விழதான் வேணும். அப்போ இங்க வந்து வினிஹந்தி அசத் கிரஹாத். அசத் கிரஹாத் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்ன, உண்மையான நம்மளோட இது என்ன, நாம உண்மையில யாரு, ஆன்மா. அப்போ அதுதான் உண்மை, அது எப்போதுமே நிலை நிற்கக்கூடியது ஆன்மா. ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. ஆனா நாம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாம வந்து அழிந்து போகக்கூடிய எல்லாத்தையும், சொத்து, காசு, பணம், வீடு, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியவை, இதை பிடித்து கொண்டிருக்கிறோம். அதனால நாம வந்து தற்கொலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு சங்கராச்சாரியார். இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாமா? இத்தஹ இத்தஹ इतः को न्वस्ति स्वस्ति न्वस्ति न्वस्ति निवस्ति इन न्वस्ति अस्ति मूढात्मा यस्तु स्वार्थे प्रमाद्यति दुर्लभम मानुषम देहम प्राप्य तत्रापि पौरुषम. அதே சொன்னதான் திருப்பி வேற மாதிரியா சொல்றாரு சங்கராச்சாரியர். சொல்றாரு அப்படின்னா, இத்தஹ கோனு அஸ்தி மூட ஆத்மா யஸ்து துர்லபம் மனுஷம் தேகிய பிராப்பிய தத்ராபி பௌருஷம். அதாவது அரிதான மனித பிறவி கிடைத்ததுக்கு அப்புறம், மனித பிறவி கிடைத்த பின்னும், அரிதான மனித பிறவி கிடைத்து அதுக்கப்புறமா அந்த ஆண்மை கிடைச்சும், ஆண்மைனா இந்த ஒரு லட்சியத்தை வச்சு வாழறவங்க, அப்ப அந்த ஆண்மை கிடைத்து கூட ஒருத்தன் வந்து ஸ்வார்த்தே பிரமாத்தியதி, தன்னோட என்ன சொல்றது, தன்னோட ஸ்வார்த்தே, தன்னோட வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள், தன்னோட வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள், அத பிரமாதியத்தி, அதை வந்து புறக்கணிக்கிறானோ. வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு, கடவுள் ஞானம் தான் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள். அப்போ யாருக்கு இதெல்லாம் கிடைச்சு கூட, மானிட பிறவி அப்புறமா ஆண்மை, அந்த இதெல்லாம் கிடைச்சு கூட ஒருத்தன் வந்து வாழ்க்கையோட குறிக்கோளை புறக்கிறாங்களோ, யாரு புறக்கணிக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படின்னா
அவரை விட பெரிய முட்டாள் யார் இருக்க முடியும் அப்படின்னு சங்கராச்சாரியர் கேட்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆளோட விட முட்டாள் யார் இருக்க முடியும்? ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்து மானிட பிறவி கிடைச்சிட்டு அப்புறம் எல்லாருமே சும்மா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்காம அந்த பொண்ணு மனசுல வந்தது, ஐயோ இல்ல நாம வந்து வாழ்க்கையில ஏதாவது நல்லா பண்ணணும், லட்சியமா இருக்கணும் அப்படி நினைச்சும் இந்த வாழ்க்கை லட்சியமான கடவுள் ஞானத்தை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு. இன்னொன்னு படிக்கட்டுமா? சின்னதாதான் இருக்குல்லப்பா, இது கொஞ்சம் பெருசு. சொல்லுங்க. வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாः ஆத்மைக்ய போதேன வினாபி முக்திஹ ந சித்யதி பிரம்ம சதாந்தரேபி. சங்கராச்சாரியர் சொல்றாரு, நாம வந்து கடவுள் ஞானம் பெறணும் அடையணும் அப்படின்னா கடவுளும் நானும் ஒண்ணு, இல்ல ஆன்மாவும் பிரம்மனும் ஒண்ணு அப்படின்ற அந்த ஞானம் இருக்கணும். முதல்ல அந்த சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனையோட தான் நாம கடவுள் ஞானத்தை அடைய முடியும். உண்மையான என்னோட சொரூபம் என்ன, நான் வந்து கடவுளோட குழந்தை, இல்லைன்னா நான் வந்து ஆன்மா அப்படின்ற அந்த ஒரு ஞானம் இருந்து அப்புறமா ஒருத்தவங்க வந்து சாஸ்திரங்கள் படிச்சாங்கன்னா, அப்புறமா ஒருத்தவங்க பூஜை பண்ணாங்கன்னா, அப்புறமா ஒருத்தவங்க வந்து கர்ம யோகம், அதாவது ஒண்ணுமே எதிர்பார்க்காம கர்மம் பண்ணாங்கன்னா அப்போதான் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும், மற்றபடி கிடைக்காதுன்னு சொல்றாரு. அப்ப வதந்து சாஸ்திராணி, ஒருத்தர் வந்து சாஸ்திரங்களை சொல்லலாம், சாஸ்திரங்களை வந்து அப்பப்போ கோட் பண்ணலாம், சாஸ்திரங்களை படிக்கலாம், சாஸ்திரங்களை பத்தி சொல்லலாம். யஜந்து தேவான், இல்லைன்னா வெவ்வேறு யஜ்யங்கள் பண்ணலாம், யாகங்கள் பண்ணலாம், தேவர்களுக்காக யாகங்கள் பண்ணலாம். யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி, இல்லைன்னா வெவ்வேறு விதமான கர்மங்களை பண்ணலாம், இந்த பூஜை அந்த பூஜை, இந்த விரதம் அந்த நோன்பு அப்படின்னு பண்ணலாம். பஜந்து தேவதாக, அப்புறம் வெவ்வேறு விதமான தேவர்களை பூஜை செய்யலாம், விஷ்ணு பகவான் அந்த பகவான் அப்படின்னு எல்லாரையும் பூஜை பண்ணலாம். ஆனா ஆத்ம ஐக்கிய போதேன வினா, ஆனா ஆன்மாவும் நானும் பிரம்மனும் ஆன்மாவும் ஒண்ணு, இல்ல நான் ஆன்மா அப்படின்ற அந்த போதேன வினா, அந்த சிந்தனை இல்லாம அந்த ஞானம் இல்லாம முக்திஹி ந சித்தியதி, அவனுக்கு முக்தி கிடைக்காது. பிரம்ம சதாந்தரேபி அப்படின்னு, அதாவது ஒரு பிரம்மானா அந்த 4 முகம் இருக்கிற பிரம்மா, படைப்பவர், இந்த 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 பிரபஞ்சத்தை படைப்பவர், அந்த பிரம்மாவோட 100 வருஷங்கள் ஆனா கூட அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு. அதாவது என்ன 100 வருஷம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப பெரிய மீன்ஸ் எப்பவுமே கிடைக்காதுன்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா ஒரு பிரம்மாவோட ஒரு நாள் வந்து பிரம்மாவோட ஒரு நாள் வந்து 43 கோடி மனுஷனோட வருஷம், 43 கோடி மனித வருஷம், அது பிரம்மாவோட ஒரு நாள். அப்படி 100 வருஷம் அப்படின்னா என்ன, அப்பனா பிரம்மா, அதாவது அந்த மாதிரி 100 பிரம்மாவோட வருஷம். பிரம்ம சதாந்தரேனா ஒரு பிரம்மாவோட வாழ்நாள்ல 100 பிரம்மாக்களோட வாழ்நாள். அப்ப 100 பிரம்மாக்கள் வாழ்நாள்னா என்ன, அது ரொம்ப அது யோசிச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய இது. ஸோ அது எப்படி அப்படின்னா, சும்மா ஒரு இதுக்காக நம்ம பண்ணி பார்க்கலாம். பிரம்மாவோட வாழ்நாள், ஒரு பிரம்மாவோட வாழ்நாள்னா மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கும், ஒரு பிரம்மா வந்து 100 நாள் வாழனான்னு வச்சுக்கோங்க,
100 நாள் வாழ்றாருன்னா, பிரம்மா வந்து 100 நாள் வாழ்றாருன்னா அவர் வந்து 4320 கோடி வருஷங்கள் வாழறாரு. 4320 கோடி வருஷங்கள் மனித வருஷங்கள். அப்படி ஒரு 100 பிரம்மா அப்படின்னா அவங்க வந்து 4,32,000 கோடி வருஷங்கள். அதாவது சும்மா யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன் சொல்றாங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காது, முடியாது, அப்படி பண்ணவே முடியாது, அசம்பாவிதம், அது அசம்பவம், அப்படி முடியாது அப்படின்றதுனால அப்படி சொல்றாங்க. சங்கராச்சாரியர் அப்படி சொல்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து நான் ஆன்மா, நான் இந்த உடம்பு கிடையாது அப்படின்ற அந்த சிந்தனை இல்லாம சும்மா கர்ம யோகம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதனால உங்களுக்கு முக்தி கிடைக்காது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.